முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கு பல பினாமிகள் இருக்கிறதாக நேற்றைக்கு தன்னுடைய யூடியூப் பக்கத்திலையும் ட்விட்டர் பக்கத்திலையும் தெரிவிச்சிருக்காரு சவுக்கு மீடியாவுடைய சவுக்கு சங்கர் அவர்கள். உண்மையில அண்ணாமலைக்கு இவ்வளவு பினாமிகள் இருக்காரு, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களா என்னவா இருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நேற்றைக்கு சவுக்கு மீடியா யூடியூப் சேனலோடைய சிஇஓ சாரான சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் பக்கத்துல எழுதியிருக்காரு. யாரை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா, முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலை அட்டாக் மூட்ல தான் வச்சிருக்காரு. பல விஷயங்கள் அண்ணாமலை பத்தி பேசுறது அப்படிங்கறத வழக்கமா வச்சிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். சோ அவரோட லிஸ்ட்ல இப்ப அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காரு இதுல அப்படின்னா, ஒரு 16 பேரோட லிஸ்ட சொல்லியிருக்காங்க. 16 பினாமிகள் அண்ணாமலைக்கு இருக்காங்க. வெவ்வேறு கம்பெனில அவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க, டைரக்டர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா அதுல அண்ணாமலையோட நண்பர்கள் நிறைய பேரை சொல்லியிருக்காரு. குறிப்பா CR சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அவங்க சொந்த அக்காவை சொல்லியிருக்காரு, சொந்த மாமாவை சொல்லியிருக்காரு, அப்புறம் உறவினர் சிவகுமாரை சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து அவங்க வைஃப், மற்ற எல்லாரையுமே லிஸ்ட்ல கொண்டு ஒரு 16 பேரை சொல்றாரு. இவங்க கூட சேர்த்து CEO ஆஃப் ஈஷா இருக்காரு இல்லையா, தினேஷ் ராஜ், இவரையுமே ஆட் பண்ணி சொல்றாங்க. இவங்க 16 பேரும் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பினாமி. வெவ்வேறு இடத்துல அண்ணாமலை அவரோட சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் அண்ணாமலையோட பினாமிகளோட பட்டியல். இவங்க மேல பல கம்பெனில அவர் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ மூலமா அவரு சொல்றாரு. சோ இதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து இவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத சேர்த்தே சொல்றாரு. என்னன்னா, டெல்லியில இருந்து ஒரு அமைச்சரே தனக்கு கொடுத்ததாவும், டெல்லியில இருந்தே முக்கியமான ஒரு புள்ளி தனக்கு கொடுத்து இதை பரப்ப சொன்னதா அவரு சொல்றாரு. அண்ணாமலை அவர்களோட பினாமிகளோட பட்டியலை இதை எனக்கு டெல்லி பிஜேபி கொடுத்தது. அந்த பட்டியலை பொதுவா நமக்கு எல்லாம் ஒரு சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இங்க பத்திரிகையாளர்கள் உண்டு, நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இருக்கு. ஒரு சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இப்படிதான் பட்டவர்த்தனமா இங்க இருக்கவங்க இவங்க தான் கொடுத்தாங்க, அதுவும் டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி நம்பரே கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றத எப்படியா பார்க்கப்படுது? சோ கண்டிப்பா அது ஒரு ஆத்தென்டிகேட்டடான விஷயமா பார்க்கப்படாது. இருந்தாலும் முன்னாடி காலங்கள்ல சவுக்கு சங்கர் நிறைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, நிறைய சோர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சிலது ஆத்தென்டிகேட்டடாவும் இருந்திருக்கு, பல விஷயங்கள் டுபாகுத்தனமாவும் இருந்திருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்க. இதுக்கு அண்ணாமலை சைட்ல இருந்து ரியாக்ஷன்ஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, இதுல பல பேர் அண்ணாமலையோட வெல்விஷர்ஸா இருக்கட்டும், அல்லது கட்சி சார்ந்த நபர்களா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய வாரும் வாரிஸ், இந்த மாதிரி பல பேர் நிறைய பேர் இதுல ரியாக்ட் பண்ணல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை டெஃபமேஷன் போடணும், இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் அலிகேஷனை அண்ணாமலை மேல வைக்கிறாங்க. குறிப்பா பாஜகல இருந்தே ஒருத்தர் கொடுத்ததா ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு சவுக்கு சங்கர். இதை அண்ணாமலை லேஸ்ல எடுக்கவே கூடாது, இதுல டெஃபமேஷன் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படியே ரீவைண்ட் பண்ணி நம்ம ஒரு 2 weeks பிஃபோர் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தொண்டாமுத்தூர்ல ஒரு சொத்து வாங்கின விவகாரம் அப்படின்னு தொட்டு அந்த லேண்ட் விஷயத்தை வச்சு பெரிய பேசும் பொருளாச்சு. அதுக்கு பல பேர் பல விமர்சனங்களை எழுப்பியிருந்தாங்க. இந்த சொத்து எப்படி வந்துச்சு, இதுக்கு 4 crores நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, பட் இதோட வேல்யூ மட்டுமே 80 கோடி ரூபாய் இருக்கும், இல்லது 30 கோடி ரூபாய் இருக்கும்னு பல கோடி வேல்யூவேஷன் சொன்னாங்க. சோ இதுக்கு எப்போதுமே சைலண்டா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பொங்கி எழுந்து அவர் ஒரு 2 பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. அதாவது அந்த சொத்தை தன்னோட குடும்பத்துக்காக வாங்கினேன், நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வசப்பாடுறவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி, அண்ணாமலையை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அதுக்கு பதிலும் கொடுத்திருந்தாரு. சோ எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னை நான் டிரான்ஸ்பரண்டா காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. எப்போதும் ரியாக்ட் பண்ணாத அண்ணாமலை இப்ப ரியாக்ட் பண்ணிருக்காரு. இப்ப ஏன் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த பிரச்சனைகளை பெருசு பண்றாங்க, தொடர்ந்து ஏன் பேசுறாங்க? சில பேர் அண்ணாமலை அட்டாக் பண்றது அப்படிங்கிறது வழக்கமாவே வச்சிருக்காங்க. இப்பன்னு கிடையாது, அவர் மாநில தலைவரா இருந்த போதுல இருந்து தொடர்ந்து அண்ணாமலை இப்படி பண்றார், அப்படி பண்றார், அவங்க இங்க பணம் வாங்கினார், அவரோட பினாமி இவர், அவரோட பினாமி இவர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பரப்பிட்டு இருப்பாங்க. அது முன்னாடியில இருந்தே நடக்குது. சவுக்கு போன்றவர்கள் குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. குறிப்பா இப்ப ஏன் அட்டாக் மோடுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய கூட்டணி பிரச்சனைகள், இன்னைக்கு தேதிக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னை அதிமுகவுக்கு ஆதரவாளராக காட்டிக்கிறாரு. சில நேரங்கள்ல நமக்கே கன்ஃபியூஷனா இருக்கும், அவர் அதிமுகவுக்கு தான் ஆதரவா இருக்காரா, இல்ல டிவிகேக்கு ஆதரவா இருக்காரா, பல நேரம் பாஜகக்கே ஆதரவா இருக்காரா, இப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ல அவரு வச்சிருப்பாரு. சோ எப்போதும் அவருக்கு அட்டெண்டரா இருக்கக்கூடிய 2 அசிஸ்டன்ட்டை வச்சிருப்பாங்க.
சோ அப்படி அந்த 2 அசிஸ்டன்ட் கிட்டயும் இவ்வளவு விவரங்களை அவர் பேசுறாரு. இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சோர்ஸ் வந்து எனக்கு டெல்லி தான் கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. சோ உண்மையிலே டெல்லி தலைமையில இருந்து தான் அவருக்கு அந்த சோர்ஸ் கிடைச்சிருக்குமா, இல்ல அவர் சொல்ற இந்த 16 பேரும் பினாமிகள் தானா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அந்த பினாமி லிஸ்ட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு பொதுமக்களா நம்ம அந்த வீடியோவை பாக்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான அலிகேஷன் சொல்றாரு. ஒரு 16 பேர் லிஸ்ட ஒரு டாக்குமெண்டா வச்சுட்டு இவங்க எல்லாம் அவங்களோட பினாமி, இந்த கம்பெனி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆத்தென்டிகேட்டடா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் லீகல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, இல்ல இந்த கம்பெனில எல்லாம் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, இந்த கம்பெனில இவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான ஏதாச்சும் கவர்மெண்ட் டேட்டாஸ் அவர் கொடுத்திருக்காரான்னு பாத்தீங்கன்னா எதையுமே அவரு கொடுக்கல. சோ அப்ப எதை வச்சு இவங்க எல்லாம் அவரோட பினாமி, எத்தனை பணம் கையாளல் ஆச்சு, எந்த பணம் டிரான்ஸ்பர் ஆச்சு, எந்த கம்பெனில எந்த ஷேரை வாங்கியிருக்காங்க, அதுக்கான எம்எஸ்ஏ டேட்டாவை அவர் கொடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான டேட்டாஸும் அவர் அதுல கொடுக்கல. பொத்தாம்பொதுவா வந்து சொல்லியிருக்காரு இவங்க எல்லாம் பினாமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கம்பெனில வச்சிருக்காங்க, அவங்க அதை வச்சிருக்காங்க, இது எல்லாமே அண்ணாமலையோட பணம் தான், அண்ணாமலை சம்பாதிச்ச 3-4 வருஷத்துல சம்பாதிச்ச பணத்தை தான் இங்க எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ உண்மையிலேயே அண்ணாமலை இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாரா, இவ்வளவு பேரை பினாமியா வச்சிருக்காரா, இவங்க மேல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா அப்படிங்கிறது வந்து அது வந்து கேள்விக்குறியான விஷயம் தான். உண்மையில அப்படி பண்ணிருக்காரா பண்ணலையா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஆனா நாம சவுக்கு சங்கரை பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சகோதரர் வந்து எப்போதுமே வந்து ஒரு படி எக்ஸ்ட்ராவா தான் சொல்லுவாரு. ஒரு விஷயத்துல ஒரு 10% உண்மை இருந்துச்சுன்னா அது 100% போல சொல்றதுல வந்து கை தேர்ந்தவர் அவரு. நல்ல ஒரு அந்த கோர்வையா சொல்றதுல அவருக்கு ஒரு திறமை இருக்கு, அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் வந்து நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் பல சவுக்கு சங்கர் அவர்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மை மாதிரியே பேசுவாரு, குறிப்பா திமுகவை அட்டாக் பண்ணதுல. அவ்வளவு கடுமையா நான் சிஎம் விமர்சனம் பண்ணிருக்கேன். அவர் பார்த்த உடனே டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்கணும். சிஎம் இன்முகத்தோட வரவேற்றாரு என்ன முதல்வர். திமுகவை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. அதுலயும் வந்து எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாவே வந்து சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு. குறிப்பா ஒரு வேர்டு சொன்னா, ஒரு இடத்துல எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு, டே ஒரு கெட்ட வார்த்தை போட்டுட்டு போய் உங்க அப்பா கிட்ட கேளுடா சவுக்கு சங்கர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல வருஷம், ஒரு 5-6 வருஷம் இருக்கும் அந்த டைம்ல அவரு சொல்லியிருப்பாரு. அதே சவுக்கு சங்கர் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்த பிறகு இப்படிதான் டார்ச்சர் எல்லாம் பண்ண பிறகு ஒரு வீடியோ வந்து அவருடைய கொல்லிகான லியோ கூட போட்டிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, உள்ளபடியே லியோ அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வட்டமா நினைக்கிற அளவுக்கு அந்த குடும்பம் கிடையாது, இவ்வளவு மோசமா அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பாரு. நான் வேணா உங்க பார்வைக்கு அதை வைக்கிறேன். நான் 10-12 வாட்டி உதயநிதியை பார்த்திருக்கேன் இல்லையோ, எனக்கு உதயநிதி யாருன்னு தெரியும். சிஎம்ஏ நேரம் தான் மீட் பண்ணிருக்கேன் நான். சொல்லுறீங்க அவ்வளவு கடுமையா நான் சிஎம் விமர்சனம் பண்ணிருக்கேன். அவர் பார்த்த உடனே டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்கணும். சிஎம் இன்முகத்தோட வரவேற்றாரு என்ன முதல்வர். அவங்க எதுக்கு சொல்றேன்னா, அவங்க மனசுல இவ்வளவு பழிவாங்கும் எண்ணம் இருக்க வாய்ப்பு இல்லை. உதயநிதிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பழிவாங்கும் உணர்ச்சின்றது இல்லை. சோ உள்ளபடியே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நேரத்திலயும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட்ல பேசக்கூடியவர் தான் சவுக்கு சங்கர். அதே மாதிரி அதிமுகவுக்கும் இது அப்ளிகபிள். அதிமுகல பல பேர் அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு. அதே ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா டிஃபேம் பண்ணியும் பேசியிருக்காங்க. அதே வந்து நம்ம சீமான் அவர்கள் விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா சீமான் அவர்கள்லாம் அவரை வச்சு ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, ஆதரவு கரம்லாம் நீட்டி இருந்தாங்க, தம்பி சவுக்கு சங்கரை களத்துல நிப்பாட்டுவேன், எலெக்ஷன்ல நிப்பாட்டுவேன், அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. பட் ஆனா சீமான் அவர்களை அவர் நடத்துற விஷயம், அவர் சொல்ற விஷயங்கள், சீமானுக்கு எதிராக அவர் பேசுற விஷயங்கள் கேட்டா நான் நடுநிலைமைன்னு சொல்லுவாரு. சோ இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 விஷயம் நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து மோடி அவர்களை பத்தி அவர் பேசினது, அவங்களோட தாயார வந்து ரொம்ப கொச்சையா வந்து அவர் பேசியிருந்தாரு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கணும், இப்ப காங்கிரஸ் வந்து அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சொல்லியிருப்பாரு, உங்க கையில தானே இருக்கு, பல ஸ்டேட்ல நீங்க தானே இருக்கீங்க, அங்கெல்லாம் வாங்குங்க, மாமூலம் வாங்குங்க, லஞ்சத்தை வாங்குங்க, வாங்கி எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை நிறைய பேசியிருப்பாரு. சோ அவர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, எப்போதுமே வந்து ஒருத்தர் கோட் பண்ணி சொல்லுவார், நான் சிஎம்ஏ மீட் பண்ணேன், நான் இவரை மீட் பண்ணேன், அவங்க என்கிட்ட டைரக்டா பேசினாங்க, அவங்க உள்ளதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அப்படியான சந்திப்புகள் நடந்தா ஒரு தரமான மனிதர்கள் வந்து அதை வெளியவே சொல்லவே மாட்டாங்க. சோ இதை வச்சே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு. அதையும் மீறி அண்ணாமலை அவர்களுக்கு இப்படியான பினாமிகள் எல்லாம் இருக்காங்கன்னா சட்டத்துல பல வழிகள் இருக்கு. அதை வச்சு வந்து அண்ணாமலை அவர்களை வந்து அவங்க வந்து சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தலாம், அல்லது வந்து எங்க போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன மாதிரியான ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு புலனாய்வு புலியா இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சோ அதை அவங்க பண்ணா நல்லா இருக்கும். இதை வந்து பல அண்ணாமலை விசுவாசிகள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் உட்கார்ந்து அவர் என்ன தெளிவா சொல்லிட்டாரு,
டெஃபமேஷன் போட்டா நான் 365 நாளும் டெஃபமேஷன் போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுல நமக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து அண்ணாமலை ஆதரவு அப்படின்றது கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு அண்ணாமலையை பேசுறவங்க நாளைக்கு நயினார் நாகேந்திரனை பேசுவாங்க, வானதி சீனிவாசனை பேசுவாங்க, அப்படி இல்லை இந்த பக்கம் விஜய பேசுவாங்க, சீமான பேசுவாங்க, ஸ்டாலினை பேசுவாங்க, இபிஎஸ் பேசுவாங்க. ஸோ யாரை வேணா பேசலாம், நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் சவுக்கு சங்கர் போன்றவர்களுடைய ஸ்டாண்டா பார்க்கப்படுது. ஸோ மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.